சிந்து பைரவி இப்ரமும் சிந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போராட்டம்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. இந்த இடத்துல ஸ்னேகா அப்பா நம்ம போட்ட பிளான் எதுவுமே சக்ஸஸ் ஆகலன்றாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோமா அந்த சிந்து வந்து இப்படிலாம் பண்ணிட்டான்றாங்க. சரி விடுவா ஸ்னேகா, இது இல்லைன்னா என்ன, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும்ன்றாங்க. அப்பா அந்த சிந்துவை என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா, அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோபமாக வருது. ஏன்னா என்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்காப்பா அவன்றாங்க. சீக்கிரமாக வந்து அவளை சிவாவை வீட்டே துரத்தணுன்றாங்க. ஏன்னா சிவா வந்து கூப்பிட்ட உடனே போயிட்டான்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா விடு பார்த்துக்கலாம், எப்படிப்பா விடு பார்த்துக்கலான்னு சொல்றீங்க, என்னால் அது ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சமாதானமாக சில விஷயங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், என்ன நடந்தாலையும் பார்த்துக்கலாம் அப்படின்றலாம் வந்து ரொம்ப சமாதானமாக அவங்களுடைய அப்பா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே கவலையில் இருந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம பொண்ணு வேற இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறா, சீக்கிரமாக வந்து எல்லா பிரச்சனையுமே சரியாகணும் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்னேகாவுடைய அப்பா நினைக்கிறாங்க. அந்த சிந்துவை என்ன பண்ணுறதுன்னு தான் ஒன்றும் புரியல. அவளை இப்படி விட்டு வச்சா தேவையில்லாத பிரச்சனை தான் ஆகும். அவளுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணுன்ட்டு ஸ்னேகாவுடைய அப்பா நினைக்கிறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.